என்ன என் சமுதாயத்துக்கு நான் ஒரு தலைவர் தான்டா பிறக்க முடியும். உனக்கு எந்த கோடம்பாக்கத்துல போனாலும் ஒரு கராக்கி இழுத்துட்டு வரலாம் சீஃப் மினிஸ்டரா. எனக்கு அப்படி இல்லை. எனக்கு நான் பிறக்கணும். எங்க ஜாகில தலைவரா வர்றதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஒழுக்கமா இருக்கணும், குடி குடிக்க கூடாது, ஒரு பொம்பளையை பாத்திரக்கூடாது, நிமிர்ந்து ஒரு பொம்பளையை பாத்திரக்கூடாது, ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும், வரவுக்கு மீறி செலவு பண்ணக்கூடாது, கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. நானு அதே நேரம் விரயமும் பண்ணக்கூடாது. நான் சாப்பிடும் போது எப்படி உட்கார்றேன்னு எங்கால நோட் பண்ணுவான். நான் எந்த கையில பாட்டில புடிச்சிங்கிறத நோட் பண்ணிடுவான். இங்க சொல்ல மாட்டான். இன்னைக்கு ராத்திரிக்கு பள்ளியாசலுக்கு போறேன்ல, அங்க நோண்டிடுவான் டப்புன்னு. நான் எப்படி ஒரு ஆளை வரவேற்கணும், ஒரு ஆதி திராவிடனை எப்படி அணைச்சுக்கணும், நான் எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறதுக்கு என்னுடைய ஒவ்வொரு அசைவிலையும் ஒண்ணுக்கு இருக்கும்போது நான் எப்படி உட்கார்றேன், ஒண்ணுக்கு எங்க உட்கார்றேன். பள்ள நோக்கி உட்காரக்கூடாது, மிருகங்கள் குடியிருக்கிற குழிக்குள்ள உட்காரக்கூடாது, ஆத்து போக்குலயோ குடிநீர்கள்லயோ குளத்து தண்ணியிலயோ ஒண்ணுக்கு இருக்க கூடாது. உனக்கு அப்படி இல்ல, மாடு மூத்திரம் பெஞ்ச மாதிரி எங்க வேணா பேய்வனி சங்கராச்சாரியார் மாதிரி. நான் அப்படி இல்லை. எங்க உட்காரணும்னு எனக்கு ஒரு மரபு இருக்கு. அதுபடி நான் உட்கார்ந்து யாரு மேலையும் தெரிக்காம மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி நான் உட்காரணும். அந்த ஒண்ணுக்கு இருக்கிறதுல நான் தப்பு பண்ணிட்டாலும் உடனே எங்க ஜமாத்துல சொல்லிடுவான், இவன் தலைவனுக்கே லாய்க்கு இல்லாதவன்டா, இவன்ட்ட ஒழுக்கம் இல்லடான்னு. திரும்ப என்ன உள்ள விட மாட்டான். ஒண்ணுக்கு இருக்கும் போது கூட நான் ஒரு டிசிப்ளினை கடைபிடிக்கணும். நான் ஒரு கார்ல ஏறி போகும்போது ஒரு பெரியவங்களை பார்த்தா உடனே கீழே இறங்கி அவங்களுக்கு சலாம் சொல்லணும். உனக்கு அப்படியா? எத்தனையோ பெரியவர்கள் நிற்கும் போது நீ கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிற, நெட்ட நெடுஞ்சான வந்து உங்கால விழுகிற மாதிரி. அப்படி ஒருத்தர் காலில் நான் விழுந்துட்டா நீ தூக்கி வீசிடுவான் என் ஜமாத்தை. நீ யாரு காலையாவது நான் விழுந்துட்டேன்னா படைத்தவனை தவிர வேறு யாருக்காவது நான் தலை வணங்கியதாக சிறு சம்பவத்தை காட்டினால் அடுத்த நிமிஷம் என் கருத்தை சீவிடுவான் எங்க ஜமாத். எங்க ஆளு கிடைக்கணும்னா வைரம் பட்ட போட்ட மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் எப்படி செருப்பு போடுறதுல இருந்து இந்த இது போடுறது, இது கூட தங்க மோதிரம் இல்ல, நாங்க தங்க அணிய மாட்டோம். ஏன்னா தங்க அணிவதால் இது வந்து ஐம்பொன். தங்க அணிவதால் இந்த நரம்பு மண்டலத்து வழியில அல்ட்ரா வயலட் ரேஸ் ஏற்பட்டு மூளைக்கு போற நரம்பு மண்டலம் பாதிக்கும் போது ஆண்மை குறைவு ஏற்பட்டு தாம்பத்திய உறவில் விரிசல்கள் உண்டாக்குறதுனால அமெரிக்கால கூட கழட்டிடுறாங்க. நாங்க 1400 வருஷத்துக்கு முன்னே கழட்டிட்டோம். மடமடன் ஒரு கடையில உட்காந்து சாப்பிடக்கூடாது, சாப்பிடும்போது பக்கத்து இருக்க தட்டுல எடுத்து வைக்கணும், ஏழை பாலன்னு ஒதுக்கி விட்டுறக்கூடாது, ஏழையா இருந்தா முதல்ல அவனை உள்ள உட்கார வைக்கணும். முதல்ல பணத்தை பத்தியே பேச மாட்டான். ஒப்பை போட்டு சலாம் அழைக்கணும்னு கட்டி பிடிச்சிருவான், அவ்வளவுதான். அவன் பல்லனோ பறையனோ அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. பிறப்பால் அவன் மனிதன். இப்படி ஒரு தலைவனை இஸ்லாமிய சமுதாயம் தேர்ந்தெடுக்க பல சிறைகளை நானே போய் காட்டணும். மற்றவன் மாதிரி 100 பேரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வீட்டுல உட்கார முடியாது. நான் 120வது ஜெயில பார்த்துட்டேன். இந்திய வரலாறுலயே எவனும் பார்க்கல 120 ஜெயில.